ஹனிஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பணியாரம். தேங்காய் பணியாரம் ரொம்ப டேஸ்டியான ஒரு பணியாரம். இதுக்கு 2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, அதாவது சாப்பாட்டு அரிசி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் ஊறுனா போதும். அதுக்கப்புறமா 1.5 மூடி தேங்காவை நம்ம இந்த மாதிரி சொரவி வச்சுக்கலாம். தேங்காய் துருவல் 1.5 தேங்காவை எடுத்து நான் இந்த மாதிரி துருவல் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அரிசி பாருங்கள், 2 மணி நேரம் ஊறினதுக்கு பின்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் அரிசியை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி கம்மியாக தான் சேர்த்தணும். இந்த 2 கப் அளவுக்கு ஒரு 3/4 கப் தண்ணி மட்டும் ஊற்றுங்க போதும். 3/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுங்க போதும். எச்சா தண்ணி ஊற்றாதீங்க, கொல கொலன்னு ஆயிரும். அரிசி நல்லா அரைச்சதும் மீடியமாக ஓரளவுக்கு நரன்னு கையில் இருக்கும். அப்போ நம்ம தேங்காய் துருவலை இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய் துருவலும் அரிசியும் ஒன்றா கலந்து நல்லா அரைப்பட்டு மாவு நல்லா நைஸாக அரையணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைஞ்சோடனே நம்ம இந்த தேங்காய் துருவலும் அரிசியை சேர்ந்த கலவையை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தனியாக கிரைண்டர்லேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம பாருங்கள், இது மாதிரி வந்திருக்கும். இந்த மாவு கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு துணியை ஈரம் பண்ணி அதை ஒரு பாத்திரத்து மேலே வச்சுக்கோங்க. அந்த துணியில் நல்லா தண்ணி நனைகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பணியாரம் ஆட்டும் போது இந்த மாவுக்கு நம்ம உப்பு போடலை, அதனால் எப்போ செய்கிறோமோ அப்போ உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உப்பு நல்லா ஈவனாக பரவிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து அந்த பாத்திரத்து மேலே ஒரு துணி விரிச்சிருக்கோம் இல்லையா, அதில் வச்சு நல்லா தட்டணும். தண்ணி லைட்டாக தொட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா இதை அமுக்கி விடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. விட்டுட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். நம்ம உளுந்து வடைக்கு மாதிரியே இதுக்கும் ரவுண்டாக தட்டி அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஓட்டை போடணும். ஆனால் ரொம்ப சன்னமாகவும் போடாமல் ரொம்ப திக்காகவும் போடாமல் மீடியம் சைஸாக நல்லா தட்டணும். பாருங்கள், இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம இப்போ தட்டி வச்சுருக்க இந்த பணியாரத்தை இதில் போட்டுக்கலாம். இந்த பணியாரத்துக்கு எண்ணெய் இழுக்காது. நீங்கள் இது ஃபுல்லாக சுட்டு முடித்தா கூட நீங்கள் ஊற்றின எண்ணெயில் கொஞ்சமாக தான் குறைஞ்சிருக்கும், முழுசாக குறையாது. எண்ணெயே இந்த பணியாரத்துக்கு பிடிக்காது. பாருங்கள், எண்ணெய் காஞ்சோடனே இதை மொல்லமாக போட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு லைட்டாக இப்படின்னு அமுக்கி விடுங்க ஸ்பூன் கரண்டியில். அப்போ நல்லா உப்பி வரும். பாருங்கள், மேலே பொசுன்னு அப்படியே உப்பி வரும். இந்த பணியாரம் நல்லா வெள்ளை வெளியேன்னு இருக்கும். பச்சரிசி போடலை, நம்ம புழுங்கரிசி தான் போட்டிருக்கோம். பாருங்கள், நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வெந்துருச்சு. ஒயிட்டாக தான் இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம ஒன்று தட்டி வச்சுக்கலாம். இதை எடுத்துகிட்டு நம்ம அதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிறத இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இது எப்படி நல்லா உப்பி வருதுன்னு பாருங்கள். லைட்டாக அமுக்கி விடுங்க. பாருங்கள், உப்பி வருது. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் நல்லா உள்ளே வேகும், வெள்ளை வெளியேன்னு இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. பாருங்கள், சூப்பரான பணியாரம் நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா மாவுலேயும் சுட்டு எடுத்துக்கலாம்.
கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சு எண்ணெய் நிறைய ஊற்றுனீங்கன்னா நீங்கள் 2 கூட சுட்டு எடுத்துக்கலாம். 2, 3 அப்படி சுட்டு எடுத்துக்கலாம். நான் ஒன்றா தான் சுட்டு எடுக்கிறேன். அப்போ தான் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். பாருங்கள், போட்ட உடனே நல்லா உப்பி வந்திருக்கு. இதை நல்லா 2 தடவை திருப்பி விட்டு 2 பக்கமும் வெந்தோன்னே இதை நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட எல்லா பணியாரம் இந்த மாதிரி சுட்டு எடுத்தாச்சு. நம்மளோட தேங்காய் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சட்னியோ அல்லது கொஞ்சமாக குருமாவோ, மட்டன் குருமாவோ அல்லது நெய் சர்க்கரை போட்டு சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இனிப்பாக இருக்கும். நெய் சர்க்கரை போட்டு தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதே போல் நீங்கள் இது மட்டன் குருமா, சிக்கன் குருமா அதுக்கும் இது வந்து ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இது சிம்பிளான ரெசிபிங்க. தேங்காயும் அரிசியும் மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், இதை வெறும் வாயில் கூட சூப்பராக சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் சுட்டு எடுத்ததுக்கு பின்னாடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேங்காய் பணியாரம் வித் மட்டன் குருமா ரெடியாக இருக்குது. பாருங்கள், மட்டன் குருமா ரெசிபிக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான தேங்காய் பணியாரம் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ மெதுன்னு இருக்குன்னு பிச்சு காட்டுற பாருங்கள். இதை பாருங்கள், சூடாக இருக்குது. பாருங்கள், உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, ஆனால் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரசித்து சமைப்போம், ருசித்து சாப்பிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.